55 பாகை செல்சியஸ் என்பது சுட்டரிக்கும் பயங்கரமான வெப்பநிலை. முடிவில்லா மணல் குவியல்கள் வெகு தூரத்திற்கு பறந்து கிடக்கும் இங்கே குறுக்கே எதிர்ப்படும் அனைத்தையும் அள்ளி விழுங்கும் மணல் புயல்கள் அடிக்கும். இதன் போது சுவாசிப்பது கூட கடினமானது. பாலைவனத்தில் பாதுகாப்பு அற்ற ஒரு மனிதன் பிடிபட்டால் மரணத்திலிருந்து தப்ப முடியாது. இந்த பாலைவன சூழலில் விசேடமாக வடிவமைக்கப்பட்ட வாகனங்கள் மட்டுமே தப்பி பிழைக்க முடியும். இந்த சுட்டரிக்கும் நிலைமைகள் கொண்ட பாலைவனத்தில் ஒரு வாகனம் செயல்பட வேண்டுமாயின் இந்நிலைமைகளை தாக்கு பிடிக்கும் வகையிலும் மணற்புயல்கள் ஊடறுக்காத வகையிலும் விசேடமாக தயாரிக்கப்படல் வேண்டும். அத்துடன் கொஞ்சம் எரிபொருளையும் தண்ணீரையும் பயன்படுத்தி நீண்ட தூரம் பயணிக்கத்தக்கதாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட கடுமையான நிலைமைகளை மிகச் சாதுரியமாக நின்று தாக்குப்பிடிக்க முடியுமான இயந்திரம் ஒரு வாகனம் அல்ல, ஒரு மிருகமே. வரலாறு நடிகிலும் ஒட்டகம் பாலைவன மக்களுக்காக பணிபுரிந்து வந்துள்ளது. அது பாலைவனத்தின் சின்னமாக கூட காணப்படுகின்றது. பாலைவன வெப்பம் மற்ற படைப்பினங்களின் உயிரை பறிக்கும் அளவு கொடூரமானது. இங்கே ஒரு சில பூச்சிகள், ஊர்வன, சிறிய உயிரிகள் தவிர வேறெந்த விலங்கும் உயிர் வாழ முடியாது. இங்கு உயிர் வாழ முடிந்த ஒரே ஒரு பெரிய விலங்கு ஒட்டகம் மட்டும்தான். பாலைவனத்தில் வாழ்வதற்காகவும் மனிதர்களுக்கு பணிவிடை செய்வதற்காகவும் அல்லாஹ் அதனை படைத்துள்ளான். இத்திருமறை வசனத்தின் மூலம் ஒட்டகத்தின் படைப்பு குறித்து எமது கவனத்தை அல்லாஹ் திருப்புகின்றான். ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளது என்பதை அவர்கள் சிந்திக்க வேண்டாமா? ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் நோக்கினால் அதன் ஒவ்வொரு அம்சமும் அதிசயமாகவே படைக்கப்பட்டுள்ளது என்பதை கண்டுகொள்ளலாம். சுட்டரிக்கும் வெப்பமிக்க பாலைவனத்தில் நீர் அருந்துவதுதான் மிக மிக அவசியமானது. ஆனால் இங்கே தண்ணீரை காண்பதோ மிகவும் கடினமானது. அத்தோடு இந்த முடிவில்லா மணல் தரையிலே உண்பதற்கு எதையேனும் பெறுவதும் நடைமுறையில் அசாத்தியமானது. இப்படியார் நிலைமையிலே ஒரு மிருகம் உயிர் வாழ்வதாயின் பசியையும் தாகத்தையும் சகித்துக் கொள்ளக்கூடியதாக அது இருக்க வேண்டும். உண்மையில் ஒட்டகம் இந்நிலைமைகள் அனைத்தையும் எதிர்கொள்ளத்தக்க வகையில் படைக்கப்பட்டுள்ளது. ஒட்டகத்தினால் 50 பாகை வெப்பநிலையில் 8 நாட்களுக்கு உண்ணாமல் குடிக்காமல் இருக்க முடியும். நீண்ட நாட்களுக்கு நீர் அருந்தாமலேயே பயணிக்கும் ஒட்டகம் ஓரிடத்தில் நீர்நிலையை காணும் போது அவ்விடத்தில் போதுமான நீரை உடனில் சேமித்துக் கொள்கின்றது. ஒட்டகத்துக்கு அதன் நிறையின் 1/3 பகுதி அளவு நீரை 10 நிமிடத்தில் அருந்த முடியும். அதாவது 130 லிட்டரை ஒரே முறையில் அருந்துவதற்கு அதனால் முடியும். ஒட்டகத்தின் திமில் பகுதியிலேயே களஞ்சிய பகுதி உள்ளது. 40 கிலோகிராம் கொழுப்பு இங்கே சேமிக்கப்பட்டுள்ளது. இதனால் அதற்கு எதுவும் உண்ணாமல் பருகாமல் பல நாட்கள் பாலைவனத்தில் பயணிக்க முடியும். பாலைவனத்தில் உள்ள அநேகமான உணவுகள் வறண்டதாகவும் முட்கள் நிறைந்ததாகவுமே உள்ளன. இந்த கடுமையான நிலைமைகளுக்கு ஏற்பவே ஒட்டகத்தின் சமிபாட்டு முறை உருவாக்கப்பட்டுள்ளது. இம்மிருகத்தின் பற்களும் உதடுகளும் கூர்மையான முட்களை கூட எளிதாக உண்ணத்தக்க வகையில் படைக்கப்பட்டுள்ளன. ஒட்டகத்தின் வயிறு பாலைவனத்தில் உள்ள எந்த ஒரு தாவரத்தையும் சமிபாடு அடையச் செய்யும் விதத்தில் மிக வலிமையாக உருவாக்கப்பட்டுள்ளது. திடீரென பாலைவன காற்றுக்கள் மணற்புயல் வடிவத்தில் வீசும். இக்கூர்மையான மணத்துகள்கள் மூச்சு திணறவும் கண்களை குருடாக்கவும் செய்யும்.
இப்படியான கடுமையான சந்தர்ப்பங்களை சமாளிக்கும் வகையில் அல்லாஹ் ஒட்டகத்திற்கென விசேடமான பாதுகாப்பு முறைகளை படைத்துள்ளான். ஒட்டகத்தின் கண்ணிமைகள் அதன் கண்களை தூசி, மணல் துணிக்கைகளிலிருந்து பாதுகாக்கின்றது. ஆயினும் அதன் கண்கள் ஒளி புகத்தக்க வகையில் உள்ளதோடு மூடிய பின்னரும் பார்க்க முடியுமானவை. அதன் கண்மயிர்கள் தூசுகள் உட்புகா வண்ணம் நீண்டதாகவும் கனத்ததாகவும் காணப்படுகின்றது. ஒட்டகத்தின் மூக்கும் விசேடமான வடிவமைப்பை கொண்டது. மணற்புயல்கள் வீசும்போது அதன் மூக்குத்துவாரங்களை விசேடமான தசையினால் மூடிக்கொள்கின்றது. பாலைவனத்தில் பயணிக்கின்ற எந்த ஒரு வாகனமாயினும் அது சந்திக்கின்ற மிக பெரும் ஆபத்து மண்ணிலே புதைந்து விடுவதாகும். ஆனால் நூற்றுக்கணக்கான கிலோகிராம் நிறையுள்ள பொருட்களை சுமக்கின்ற போதிலும் ஒட்டகம் இந்த ஆபத்தில் சிக்குவதில்லை. காரணம், அதன் பாதங்கள் பாலைவனத்துக்கென விசேடமாக படைக்கப்பட்டுள்ளன. இந்த விலங்கின் அகலமான பெருவிரல்கள் பனிச்சப்பாத்துக்கள் போல் செயற்பட்டு மண்ணுள்ளே அமிழ்வதை விட்டும் தடுக்கின்றன. மேலும் அதன் உயரமான கால்கள் பாலைவன மேற்பரப்பில் உள்ள சுட்டரிக்கும் வெப்பம் அதன் உடம்பை அடையா வண்ணம் தூரமாக்கி விடுகின்றன. அதன் உடம்பு கனத்த தடித்த ரோமங்களால் மூடப்பட்டுள்ளது. ரோமம் இவ்விலங்கை சூடான சூரிய கதிர்களில் இருந்தும் இரவில் கடுமையான பாலைவன குளிரிலிருந்தும் பாதுகாக்கின்றது. அதன் சில பாகங்கள் கவசம் போன்ற கனமான தோல் படைகளினால் மூடப்பட்டுள்ளது. இந்த தடித்த படைகள் ஒட்டகம் பொசுக்கும் மணலில் அமரும் போது நிலத்திலே படுகின்ற பகுதியில் அமைந்துள்ளன. இவை ஒட்டகத்தின் தோலை எரிவுகளிலிருந்து தடுக்கின்றன. வன்மையான தோல் படைகள் காலப்போக்கில் வளர்ச்சியடைவதில்லை. பிறக்கும் போதே அவை காணப்படுகின்றன. இந்த விசேடமான வடிவமைப்பு ஒட்டகத்தின் உருவாக்கத்திற்கு பூரணத்துவத்தை வழங்குகின்றது. நாம் இவ்வளவு நேரமும் பார்த்த ஒட்டகத்தின் மொத்த பண்புகளையும் இயல்புகளையும் இப்போது ஒன்றாக நோக்குவோம். தாகத்தை தாக்குப்பிடிக்கும் வகையிலுள்ள விசேட அமைப்பு, உண்ணாமல் பயணிக்கத்தக்க வகையில் அமைந்துள்ள திமில், நிலத்தினுள் புதையாதவாறு தடுக்கும் பாதங்களின் அமைப்பு, மணல் துகள்கள் கண்களை அடையாவண்ணம் தடுக்கும் ஒளி ஊடுருவக்கூடிய கண்ணிமை, கண்மயிர், மணற்புயலை எதிர்த்து நிற்கும் வகையில் அமைந்த அதன் மூக்கு, பாலைவன தாவரங்களை முட்களை உண்ணும் வகையில் அமைந்துள்ள வாய், உதடுகள், பற்கள், எதையும் சமிபாடடையச் செய்வதற்கேற்ற வகையில் சமிபாட்டு தொகுதி, பொசுக்கும் மணலிலிருந்து தோலை பாதுகாக்கும் விசேட கனத்த தோல்படைகள், குளிரிலிருந்தும் சூட்டிலிருந்தும் பாதுகாப்பளிக்கும் வகையில் தனியாக வடிவமைக்கப்பட்ட ரோமங்கள். இவற்றுள் எதற்குமே பரிணாம வளர்ச்சி தத்துவத்தின் அடிப்படையில் எந்த விளக்கமும் சொல்ல முடியாது. இவையும் அதன் மற்றைய எல்லா குணாம்சங்களும் ஒரே ஒரு உண்மையை வெளிக்காட்டுகின்றது. அதுதான் அல்லாஹ் ஒட்டகத்தை பாலைவனத்தில் வாழ்வதற்காகவும் அங்குள்ளோருக்கு பணிவிடை செய்வதற்காகவும் தனியான ஓர் வடிவமைப்பில் படைத்துள்ளான் என்பது. நாங்கள் இத்திரைப்படத்திலே ஆழ்கடலில் உள்ளே சுட்டரிக்கும் பாலைவனத்திலே அமேசன் மலைக்காடுகளிலே சென்று வந்தோம். இப்பிரயாணத்திலே நாம் கண்ட உயிரினங்கள் எல்லாம் ஒரு முக்கியமான உண்மையை எமக்கு உணர்த்தின. அதுதான் அல்லாஹ்வின் வல்லமை, அவனது அற்புதமான படைப்பாற்றல் உலகின் மூலை முடுக்கெங்கிலும் உள்ள அனைத்து படைப்புகளிலும் பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றன என்பது. அவனது ஞானம் யாவற்றையும் உள்ளடக்கியது. அல்லாஹ் இதனை இத்திருமறை வசனத்தினூடாக பின்வருமாறு கூறுகின்றான். உங்கள் இறைவன் அல்லாஹ் ஒருவன்தான். அவன் எத்தகையன் என்றால் அவனை அன்றி வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை. அவன் ஒவ்வொரு பொருளையும் தன் அறிவால் ஆழமாக அறிந்து வைத்துள்ளான்.